வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: இயற்கையையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும், என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும். இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடினும் பொருத்தமேதான். இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாமிஜி ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதையில சொல்றாங்க: இயற்கையை ஈசனாய் எல்லாமாய் தானுமாய் இருக்கும் நிலை இயந்த நிலை இவற்றை தன் அகநோக்கு பயிற்சியினால் உள்ளுணர்ந்தார். பரந்த நிலை பேரறிவில் பாடும் பேசும் எழுதும் பல கருத்தும் வேதமாம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ளுவாங்க. இயற்கை தத்துவம் 16, இருநிலையுடைய தன்மைகள் 4, திறன் 3. இயற்கை தத்துவம்: இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, இயற்கையின் இயக்க கணிப்பு 4, இயற்கையின் இயக்க நியதி 4, இயற்கையின் இயக்க வேறுபாடு 4. இயற்கையின் இயக்க ஒழுங்கு: சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். அதுல அந்த சுபவெளி சிவம், அதிலிருந்து உருவான இறை துகள் தான் இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் அதனுடைய சுழற்சியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இறை துகள் எரிநீரிலிருந்து வந்தது. சிவம், அந்த இறை துகள் சுழற்சி சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உலகமாக கோடான கோடி சூரிய குடும்பங்களாக பஞ்சபூதங்களாக இருக்கு. அதுதான் உயிர்களாக ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐயறிவு விளந்து பரிணாமத்துல மனிதராக நாம உருவாக்கி இருக்கிறோம். இயற்கையின் இயக்க ஒழுங்கு: இயற்கையின் இயக்க கணிப்பு: காலம், வேகம், பருமன், தூரம். ஒவ்வொன்றும் இப்ப பூமி எடுத்துட்டு சூரியன்ல இருந்து 9 கோடி டிஸ்டன்ஸ், 25,000 மைல் சுற்ற உடையது. வேகம் 1041 மைல் வேகம். 365 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டிருக்கிறது. காலம், வேகம், பருமன், தூரம். இயற்கையின் இயக்க கணிப்பு: இயற்கையின் இயக்க நியதி. காரணம், செயல், விளைவு, தொடர் விளைவு பிரபஞ்சத்துல நடந்து கொண்டே இருக்கு. இயற்கையின் இயக்க வேறுபாடு: தனி இயக்கம், இணை இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு. இது இயற்கை தத்துவம் 16. அதே போல இறைநிலை தன்மைகள் 4: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். திறன் 3: தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலறம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த நூல்களும் பார்த்தீங்கன்னா வேதங்கள் 4: ருக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், நீதி நூல்கள், பகவத்கீதை, பைபிள், குரான், ஆதிசங்கரருடைய அத்வைதம், புத்தருடைய ஆராய்ச்சி நெறி, சமணருடைய மேன்மை, இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நூல்களும் சாமிஜி 36 ஆண்டுகள்ல நான் படிச்சுட்டேன். அந்த நூல்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான். நம்ம தவ முறையில 3 முறை சொல்லக்கூடிய அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை சித்திரை திங்கள் தாரண ஆண்டு 1 தேதி அருளரங்கத்துல சாமிஜி மாலை 5 மணிக்கு அவங்க இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்புல பேசும்போது இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை 3 முறை தவத்துல சேர்த்துக்குங்க என்று சொன்னாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இப்ப இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டிகள்ல இருக்கக்கூடிய அத்தனை விளக்கங்களும் இன்ட்யூஷனாக உணர்ந்த மகான்கள் கொடுத்ததுதான். அனைத்துமே மகான்கள் இன்ட்யூஷனாக உணர்ந்ததுதான். இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டியில படிச்சு டியூஷனாக நம்ம படிச்சுட்டு பிஹெச்டிங்கிறோம். நாம சாமிஜி வரிகள் என்ன சொல்லுது?
இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சுத்தவெளியிலிருந்து உருவாக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள் எல்லாம் உயரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்துல மனிதனாக வந்திருக்கிறோம் என்ற அந்த பேருண்பை மனதில் நிறுத்தி எப்பொழுதுமே நம்ம அந்த இறைநிலை இணைப்போடு வாழ்வதுதான் நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.